பிரைஸ் லார்ட். நீதிமன்றத்தில் நீதிபதிகளுக்கு மேலே எழுதியிருக்கிற ஒரு வாக்கியம், வாய்மையே வெல்லும். இதை கண்டிப்பாக எல்லாருமே நம்ம நோட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் ஒரு நீதிமன்றத்தில் இந்த வாக்கியம் சரியா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இது தவறு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீதிமன்றம் அப்படின்றதுல உண்மை ஜெயிக்கணும், நீதி ஜெயிக்கணுமே தவிர வாய்மை ஜெயிக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு குற்றவாளியை ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய வாய்த்திறனால், வாய்மை திறனால், தன்னுடைய பேச்சாற்றலால் அவர் 1000 பொய்களை சொல்லி ஒருத்தர் காப்பாற்றுறாருன்னா, நீதிமன்றத்தில் நீதிபதியோட பார்வையில் ஒரு நீதி செத்து போகுதுன்னு தானே அர்த்தம். அங்கே வாய்மை ஜெயிக்குது, ஆனால் நீதி தோற்று போகுதுன்னு தானே அர்த்தம். அப்புறம் அந்த நீதிமன்றத்துக்கும் அந்த நீதின்ற பேருக்கும் என்ன அர்த்தம் இருக்குதுன்னு கேட்டால் நிச்சயமாக ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பணம் படைத்தவர்கள், ஒருவேளை என்கிட்ட நிறைய காசு இருக்குது, நிறைய சொத்து இருக்குதுன்னு சொன்னால், நான் ஒரு பெரிய வழக்கறிஞரை நான் ஹையர் பண்ணி அவருக்கு நல்ல காசு கொடுத்து நான் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சாலும் இன்றைக்கி நான் அதை எல்லாத்தையும் மாற்றி நான் சட்டத்தில் இருக்கிற எல்லா வழிகளையும் யூஸ் பண்ணி நான் நிரபராதி என்று சொல்லி நிரூபித்து வெளியே வர்றதுக்கான வழி உண்டு. ஆனால் அதே சமயத்தில் காசு இல்லாத ஒருத்தர், ஏழையாக இருக்கிற ஒருத்தர் இது மாதிரி ஒரு பெரிய வழக்கறிஞருக்கு தன்னால் அவரோட ஃபீஸை கொடுக்க முடியாமல், ஒரு நல்ல வழக்கறிஞரை வைக்க முடியாமல் தோற்று போகிறவர்கள் எவ்வளோ பேர் உண்டு. அப்போது இது நீதிமன்றமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குறியாகுது. அதுக்காக நான் எல்லா வழக்கறிஞர்களும் எல்லா நீதிமன்றங்களும் குறை சொல்ல வரல. கண்டிப்பாக பிரத்யேகமான நல்ல நீதிபதிகளும் நல்ல வழக்கறிஞர்களும் நிச்சயமாக உண்டு. ஆனால் எல்லாருக்குமே நீதி அப்படின்றது எல்லாருக்கும் சமமானது. அப்போ எல்லாருக்குமே நீதி கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் இந்த உலகத்தின் நீதிபதிகளோ, உலகத்தின் நீதிமன்றங்களோ, உலகத்தின் சட்டத்திட்டங்களோ நமக்கு நியாயத்தை வழங்காமல் போகலாம். ஆனால் கடவுளுடைய பார்வையிலிருந்து, அவருடைய நீதி, அவருடைய ஸ்டாண்டிலிருந்து கண்டிப்பாக ஒருவரும் மிஞ்ச முடியாது. ஒவ்வொருத்தரும் தான் செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் அதற்குரிய பலனை அடைந்தே தீர வேண்டும். அதுதான் மத்தேயு 5:37 உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். நமக்கு உண்மைன்னு தெரியுமா, ஆமான்னு சொல்லணும், இல்லையா இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அப்படி தான் இருக்குமோ, இப்படி தான் இருக்குமோ, இப்படி கூட இருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது அதுவும் தீமை தான். உதாரணத்துக்கு நம்ம வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் எத்தனை போஸ்ட், எத்தனை நியூஸ் நமக்கு வருது. அதெல்லாம் எத்தனை பேரை பற்றி சில குறிப்புகள், சில புரளிகள் வருது. அதெல்லாம் நம்ம உண்மையாகவே தெரிஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுறோமா, இல்லை தெரியாமல் இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கே, இதை நான் சொல்லி ஒரு 10 பேர்கிட்ட லைக் வாங்கலான்னு சொல்லி நம்ம போடுறோன்னு சொன்னால் அப்போ நம்ம தீமைக்கு துணை போகிறோம் தான் அர்த்தம். அப்போ உண்மைன்னு நமக்கு தெரிஞ்சால் அந்த உண்மையை உண்மைன்னு கரெக்டாக ஆழமாக அழுத்தமாக உண்மையை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லவும் செய்யணும். அதே போல் இல்லதை தவறை தவறுன்று சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லவும் செய்யணும். அதை நம்ம செய்கிறலாம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தோட பார்வைக்கு நம்ம நீதிமன்றலாக இருக்கிறோமோ இல்லையோ, எல்லா நீதிக்கும் அதிபதியாக இருக்கிற கடவுளுடைய பார்வைக்கு நம்ம நீதிமான்களாய் பார்க்கப்படுவோம். எனவே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தைரியமாக சொல்லுங்கள். இதுக்கு மிஞ்சினது தீமை தான். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.